வெல்கம் டு நித்திஸ் ஆல் இன் ஒன். இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைன் மாஸ்டரில் தமிழ் எடிட் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது கைன் மாஸ்டரில் எப்படி தமிழ் எடிட் பண்ணுறது. கைன் மாஸ்டர் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப், அதில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ரேஷியோ 16:9 கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா வந்துடும். அப்போ வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்க இமேஜஸில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிளாக் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து சில செல்ஃபோன்ஸில் இல்லாமல் இருக்கும், ஆனால் என் செல்ஃபோன்ஸில் இருக்குது, டிஃபால்ட்டாகவே இருக்குது. அப்படி இல்லாதவங்க ஆப் ஏற்றி நீங்கள் அந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஆப் மட்டும் குறிப்பிட்டதாக வர மாதிரி வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வேறு என்ன கற்று போகிறேன். இந்த அல்டிமேட் தம்ப்நெயிலே ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதெல்லாம் நான் அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ளே போய் நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த கைன் மாஸ்டர் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து லேயரில் வச்சு கீழே க்ரோமா கீழே இருக்குது, அதை நான் எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பிளாக் கலரில் தெரியும். இது ஒரு கார்னரில், எந்த கார்னரில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த கார்னர் வேணுமோ அந்த கார்னரில் செட் பண்ணி வச்சுருங்க. ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம அந்த அல்டிமேட் தம்ப்நெயில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுக்கணும். அல்டிமேட் தம்ப்நெயில் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் க்ரோமா கீ எடுத்துவிட்டு அது பிளாக் கலரில் மாறிடும். நீங்கள் ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட் இருந்தால் அது மட்டும் தனியாக தெரியும். இது வந்து நாங்கள் அதுக்குள்ளே நிறையா டாட்டாக வரனால அது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கண்டெய்னர் இருக்கிறனால உங்களுக்கு பிளாக்கில் தான் வருது. இப்போ டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு என்ன கண்டென்ட் இருக்கேனோ அதை ரீதியாக எடுக்கிறேன். தமிழில் டைப் பண்ணால் இங்கிலீஷ் டைப் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். இது செய்கிறதுக்கு மிக மிக இம்பார்ட்டண்ட்டான வந்து ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட்னு சொன்னேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நிறைய செல்லு டிஃபால்ட்டாகவே வந்திருக்கும், சில செல்லில் வராமல் இருந்தால் அது தனியாக ஆப்பும் இருக்கும், லோ எம்பியில் தான் கிடைக்கிது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னு கொடுத்து நான் அந்த அல்டிமேட் தம்ப்நெயிலுக்கு பக்கத்தாடி வச்சிடுறேன். அடுத்து அது கொஞ்சம் கிரியேட்டாக வந்து வைக்கிற மாதிரி அந்த லெட்டரில் வந்து எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்டாகவும் சில இது டச் பண்ணால் அது மாறவே மாட்டேங்குது, ஆனால் சில இதில் மட்டும் மாறுது. இப்போ அது கொடுத்தா எனக்கு வந்து ஸ்லாண்டிங்காக தெரியுது லெட்டர், அதனால் நான் அதை வச்சுக்கலாம். அடுத்ததாக கரெக்ட் ஆப்ஷனில் வச்சுட்டேன். இப்போ அடுத்து ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்து அதை அப்படி ராங் மார்க் மாதிரி போட்டுறேன். இது வந்து டிக் மார்க்கில் கொடுத்துட்றேன். கைன் மாஸ்டரில் தம்ப்நெயில் இருக்கிறதுனால டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அடுத்து நான் டைப் பண்ணணும். கைன் மாஸ்டர்
தம்ப்நெயிலுக்காக தேர்ட் பார்ட்டி ஆப் ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறது கைன் மாஸ்டர்லேயே நீங்கள் ஏற்றிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் தம்ப்நெயில் கைன் மாஸ்டரில் செய்கிறது. நீங்கள் ஆர்டினரியாக எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் செய்ய போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஆப்பு உங்களோட செல்ஃபோனில் ஆப் அதிகமாக ஏற்றவும் தேவையில்லை. இருக்கிற கைன் மாஸ்டரில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அதுவும் எனக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸ்லிங்னட் நல்லா இருக்கணும், அதை வச்சுக்கிறேன். கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் ஆகி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தம்ப்நெயில் செஞ்சு இப்போது தம்ப்நெயில் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் எடுக்க முடியும். அது அப்படியே சாதாரணமாக நம்ம எடிட் பண்ணுறோம், வேறு ஒரு ஆப்பில் எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் மார்க் மட்டும் தெரியுது. இது எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ அதே இன்டர்ஃபேஸ் திரும்பிட்டோம். இப்போ நம்ம வாட்டர் மார்க் மேனேஜர் ஆப்குள்ளே போகணும். இந்த ஆப்குள்ளே போகிறோம். உள்ளே போயிடுச்சு. இப்போ செலக்ட் இமேஜினுக்கு கொடுத்து ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்துக்கோங்க. ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணால் இது அந்த கர்சர் மாதிரி இருக்குல்ல, அது எங்கே நீங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுமோ அங்கே மட்டும் கொண்டு போய் வைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் மீடியம் இப்படி சேவ் ஆயிரும். ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ வியூ கொடுங்க. வியூ கொடுத்தா ஃபோட்டோஸ்குள்ளேயே போய் வியூ கொடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் சுத்தமாக தெரியல. நான் க்ளோஸ்அப்பில் வேணால் காட்டுறேன். அது இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிருச்சு. ஸோ இனி நீங்கள் தம்ப்நெயிலுக்காக இன்னொரு ஆப் ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. கைன் மாஸ்டர்லேயே மேக் பண்ணிக்கலாம். Thanks for watching this channel. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.